பீர்க்கங்காயில் காய் செய்யும்போது இந்த தோலை தூக்கி போடாமல் துவையல் செய்யுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பீர்க்கங்காயில் காயும் நல்லது, தோலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. எலும்பு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமாக சாப்பிடக்கூடிய காயில் இந்த பீர்க்கங்காய் ஒன்று. இதை வச்சு சூப்பராக ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவையல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு குட்டி சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் சேர்த்து செய்கிறதோட்டு இந்த துவையல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறதோட்டு சீக்கிரமாக நமக்கு தோல் வதங்கிடும். கூடவே ஒரு 5-6 சில்லு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் நிறைய சேர்க்க தேவையில்ல, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பீர்க்கங்காய் தோல் டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் துவையலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான துவையல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.